நருட்டோ சீரிஸ்ல இந்த ஷினோபி வார் அப்படிங்கிறது 4th கிரேட் வரைக்கும் நடந்திருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்கும் தொடக்கமா இருந்த ஃபர்ஸ்ட் கிரேட் ஷினோபி வார் அதுதான் உண்மையிலே முதல் வாரா அப்படின்னு கேட்டா அதுக்கு முன்னாடியே இந்த உலகம் ஒரு வாரிங் ஸ்டேட்ஸ் பீரியடா தான் இருந்தது. பட் லேட்டரா இந்த 5 நேஷன்லயுமே புது தலைமை, அதாவது கால்கேஸ் அப்படிங்கிற தலைமை பொறுப்பு உருவாச்சு. இந்த சமயத்துல தான் ஹாஷிராமா இருக்கிற 5 வில்லேஜுக்குமே டெய்ல்டு பீஸ்ட பிரிச்சு கொடுக்க முடிவு பண்ணாரு. இதன் மூலமா எல்லாருமே ஈக்குவலி பவர்டா இருப்பாங்க அண்ட் எல்லாருமே அமைதியை கடைபிடிப்பாங்கன்னு ஹாஷிராமா நம்பினாரு. பட் அமைதிங்கிறது தற்காலிகமா தான் இருந்தது. ஏன்னா எல்லாருமே ஈக்குவலி பவர்ஃபுல்லா இருக்கிறதுனாலயே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. லைக் ஹிடன் சாண்ட் வில்லேஜ்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாலைவனம் தான். அண்ட் ஹிடன் ஸ்டோன் வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாறைகள் தான் இருக்கும். சோ இந்த மாதிரியான வில்லேஜஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா நிறைய ரீசோர்ஸ்ங்கிறது தேவைப்பட்டுச்சு. சோ ஃபர்ஸ்ட் கிரேட் ஷினோபி வார் பாத்தீங்கன்னா நிலத்துக்காகவும் ரீசோர்சஸ்க்காகவும் நடந்தது. பட் இதோட முடிவுல லாஸ் அப்படிங்கிறது எல்லா வில்லேஜுக்கும் ரொம்பவே அதிகமா இருந்தது. லைக் ஆல்மோஸ்ட் எல்லா வில்லேஜோட முதல் 2 காகேஸும் ஏதோ ஒரு வகையில இந்த ஒரு போரோட முடிவுல கொல்லப்பட்டாங்க. அதனாலேயே எல்லா வில்லேஜும் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு இந்த ஒரு அமைதிங்கிறது நீடிச்சது. அண்ட் அதுக்கப்புறமா தான் செகண்ட் கிரேட் ஷினோபி வார் ஆரம்பிச்சது. இந்த ஒரு வார்ல ஹிடன் கிளவுட் அண்ட் மிஸ்ட் வில்லேஜ் பெருசா கலந்துக்கல. பட் ஹிடன் லீஃப் சாண்ட் ஸ்டோன் இந்த 3 வில்லேஜும் ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க சொந்த நிலத்தை விட்டுட்டு அவங்க நேஷன்ஸ்க்கு நடுவுல இருந்த ஹிடன் ரெயின் வில்லேஜ்ல போர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால ஹிடன் ரெயின் வில்லேஜ்ல மிகப்பெரிய அழிவே ஏற்பட்டுச்சு. பட் ரெயின் வில்லேஜ் சேர்ந்த ஹான்சோ எல்லா வில்லேஜஸையும் எதிர்த்தாரு. லைக் சாண்ட் வில்லேஜ் சேர்ந்த லேடி சியோ, அப்புறம் லீஃப் வில்லேஜ் சேர்ந்த 3 லெஜெண்டரி சானின்ஸையும் தனி அளவே நின்று தோக்கடிச்சாரு. இந்த ஒரு டைம்ல தான் சாக்குமோ ஹட்டாகேவும் பெரிய அளவுல ஃபேமஸ் ஆனாரு. பிளஸ் சாசோரியோட அப்பா அம்மாவையும் இதே டைம்ல தான் கொன்னாரு. அண்ட் சுன்னாடே பாத்தீங்கன்னா மெடிக்கல் நின்ஜுட்ஸுல ஒரு பெரிய ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணாங்க. இந்த ஒரு ரெவல்யூஷன் செகண்ட் கிரேட் ஷினோபி வார்ல லீஃப் வில்லேஜோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. அண்ட் அடுத்த சில வருஷங்கள்லயே தேர்ட் கிரேட் ஷினோபி வாரும் ஆரம்பிச்சது. இந்த ஒரு வார் டைம்ல சின்ன சின்ன வில்லேஜஸ் எல்லாம் கூட எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதுலயும் ஹிடன் கிளவுட் வில்லேஜ் ரொம்பவே ஆதிக்கம் செலுத்தினாங்க. லைக் நேரடியாவே ஹிடன் லீஃப் அண்ட் ஹிடன் ஸ்டோனை தாக்குனாங்க. இதுக்கு பதிலடியா ஹிடன் ஸ்டோன் லிட்டரலா 10,000 ஷினோபிஸ ஹிடன் கிளவுட தாக்க அனுப்பி வச்சாங்க. சோ வேற வழியே இல்லாம தேர்ட் ரைக்காக இந்த 10,000 ஷினோபிஸையும் எதிர்த்து 72 மணி நேரமா சண்டை போட்டாரு. சண்டையோட முடிவுல எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு டைம்ல தான் லீஃப் வில்லேஜ் டீம் மின்னோட்டோவை ஹிடன் ஸ்டோன் அண்ட் கிராஸ் வில்லேஜுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஒரு பாலத்தை அழிக்கிற மிஷனுக்கு அனுப்பி வச்சாங்க. என்னதான் அவங்க கெனின்ஸா இருந்தாலும் ஒபிட்டோவையே இழந்தாலும் அந்த ஒரு மிஷனை எப்படியோ முடிச்சிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறமா எதிர்த்து வந்த தேர்ட் ரைக்காகே அண்ட் கில்லர் பியை மினட்டோ தனியாலாவே தோக்கடிச்சாரு. அண்ட் ஹிடன் ஸ்டோன் அனுப்பின 1000 ஷினோபிஸையும் மினட்டோ சிங்கிள் ஹேண்டடா போட்டு தள்ளிட்டாரு. அண்ட் சாண்ட் வில்லேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க தன்னை சுத்தி இருந்த சின்ன சின்ன வில்லேஜஸை எதிர்த்து சண்டை போட்டாங்க. பட் ஹிடன் மிஸ்ட் வில்லேஜ் ரின்னை வச்சு 3 டைல்ஸை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாங்க. சண்டையோட முடிவுல ரின் செத்தது மட்டும் இல்லாம ரின்னோட சாவுக்கு காரணமா இருந்த ஷினோபிஸ் எல்லாத்தையும் ஒபிட்டோ போட்டு தள்ளிட்டான். சோ இதோட தேர்ட் கிரேட் ஷினோபி வாரும் ஒரு முடிவுக்கு வந்துச்சு.